ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து வெக்காப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பிப்ரவரி 2024லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற சில மாணவர்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் வெக்காப்ஸை மட்டும் கொடுத்துட்ருந்தோம். அதோட சினானிம், ஆன்டனிம், தமிழ் மீனிங் அது மாதிரி கொடுத்துட்ருந்தோம். பட் அதுக்கப்புறம் எடிட்டோரியலை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். எடிட்டோரியலை அனலைஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் கொஞ்ச நாளைக்கு அந்த வீடியோ அப்படின்ற ஒரு ஒர்க் இல்லாமல் இருந்தது. வெறும் பிடிஎஃப் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், நார்மலைஸ் பண்ணோம். பிடிஎஃப் ஒர்க் அப்படின்றத கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி டெய்லி பிடிஎஃப் அண்ட் வீக்லி மந்த்லி அப்படின்ற ஒரு கம்பைலேஷன் மாதிரி பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம். எங்கே கொடுத்துட்டு இருந்தோம்னே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு இருந்தோம். இது நிறைய மாணவர்களுக்கும் தெரியும். பட் இந்த வீடியோவில் நம்ம அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக, கம்ப்ளீட் கோர்ஸ், ஒரு ஃப்ரீ கோர்ஸாக நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இது என்ன மாதிரி கண்டினியூ ஆக போகுது, நம்ம இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை இந்த வெக்காபுலரியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்களை கொடுக்குறோம், எங்கெங்கே கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருக்க பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே மாணவர்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நிறைய மாணவர்கள்ட்ட இதை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். SBIPO எடுத்துக்கிட்டீங்க, இப்போ வரப்போகிற SBIPO எடுத்துக்கிட்டீங்க 2025 வரப்போகிற SBIPOவில் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு 40 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். மற்ற 2 செக்ஷனுக்கும் 30, அதாவது ரீசனிங் அண்ட் கான்ஸுக்கு 30 மார்க்கை குறைச்சிட்டாங்க. இங்கிலீஷோட மார்க்கை அதிகமாக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, SBI வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறான். என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இங்கிலீஷோட மார்க்கை வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஏன், எதனால் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நான் சொல்ல வரல, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட கொஞ்சம் அந்த மார்க்ஸ் வந்து எந்த இடத்துல குறையும் அப்படின்னா, இங்கிலீஷ் செக்ஷனில் தான் குறைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் வரும்பொழுது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம், ஆன்டனிம் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் டைப் இருக்குது. இதில் இது எல்லாத்தையும் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஒரு சில விஷயம், இப்போ வந்து எரர் ஸ்பாட்டிங் அப்படின்றதுக்கு நம்ம வந்து கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம விட்டுறலாம் இந்த இடத்துல. பட் இந்த கிராமர் பார்ட் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்றதுல நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது வெக்காப்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் நம்மளால இப்போ இந்த டைமில் வெக்காப்ஸ் அப்படின்றது, அதாவது நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து கேட்க சொல்கிறேன். ஸோ காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட வெக்காப்ஸ் அப்படின்ற நாலேஜ் வளர்ந்துருக்காது. ஆனால் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்மளோட வெக்காப்ஸ் நாலேஜ் அப்படின்றது நல்லா வளர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேர்டோ, ஏதாவது டெய்லி ஒரு வேர்டு 2 வேர்டு நம்ம டீச்சர் சொல்லியோ யாரோ ஒரு சொல்லியோ நம்ம அந்த வேர்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம காலேஜ் போன உடனே நம்ம வந்து டெக்னிக்கல் சைடாக போகிறோம். பிஇ படிக்கிறவங்க டெக்னிக்கல், பிகாம் படிக்கிறவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்க டொமைன் பண்ணதெல்லாம் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, தவிர அந்த வெக்காப்ஸ் நாலேஜ் அப்படின்றது வராது. ஓகே, அதை ஐ மீன்ஸ் நம்ம அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகேவா? நம்ம வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறோம். இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் வரும்பொழுது நம்மளுக்கு வெக்காப்ஸ் அப்படின்றது புது புது வேர்டோட அந்த நாலேஜ் இல்லாதனால இங்கிலீஷ் செக்ஷனில் நம்மளுக்கு மார்க்கு குறையுது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வெக்காப்ஸ் நாலேஜை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரெடிஷ்னலாக ஹிந்து நியூஸ் பேப்பரை படிங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக அந்த இந்து நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இந்து நியூஸ் பேப்பரை இந்த 2 காலமாச்சு நீங்கள் இந்த சைடில் 2 எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. எடிட்டோரியல் 1 அண்ட் எடிட்டோரியல் 2 அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. இதை 2த்தையும் புரிஞ்சாவது அதில் இருக்க வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பெரிய எடிட்டோரியல் நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த எடிட்டோரியல் கோர்ஸில் இந்த இந்த சைடில் இருக்க இந்த 2 எடிட்டோரியலை டெய்லியுமே எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ மண்டே டு சாட்டர்டேல நம்ம டெய்லியும் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் இருந்த வேர்ட்ஸ், ஓகேவா, கஷ்டமான என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுப்போம். ஓகேவா? அந்த பிடிஎஃப் வீக்லி பிடிஎஃப் நான் அந்த பிடிஎஃப் வந்து ஷோ பண்ணுறேன். அதை தாண்டி
டெய்லி இந்த 2 எடிட்டோரியல்ல ஏதோ ஒரு எடிட்டோரியலாவே காப்பி பண்ணி, அத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செஷனா உங்களுக்கு குடுப்பேன். சரியா? நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ செஷனா குடுப்பேன். அது என்ன டைமிங் அப்படின்றது, எப்போ நான் வந்து அத அப்லோட் பண்ணுவேன் அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஓகேவா? இது ஏதாவது ஒரு எடிட்டோரியல டெய்லி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி, அந்த வேர்ட் யூசேஜ் என்ன, அந்த அதுக்கு சினானிம், ஆன்டோனிம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். தினமும் காலையில 6 மணிக்கு அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். இத தொடர்ந்து இந்த டெய்லி பிடிஎஃப் அப்படின்றது நம்ம டெலகிராம் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலா அ இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் வெக்காபுலரி கோர்ஸ்ல நம்ம மாணவர்களுக்கு நம்ம குடுக்கறது. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருவோம். இப்போ நீங்க தினமும் ஒரு 10லிருந்து 15 வேர்ட், ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ம எத்தன வேர்ட் நம்ம வந்து நம்மளோட பிடிஎஃப்ல இருக்க போகிறது அப்படின்னா, ஒரு அரௌண்ட் 30 வேர்ட் இருக்கும். டெய்லி பிடிஎஃப்ல 15 தான் இருக்கும். ஒரு எடிட்டோரியல் மட்டும் கவர் பண்ணுவோம். அது வீக்லி பிடிஎஃப் போகும்பொழுது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த வீக்லி பிடிஎஃப் நீங்க கவர் பண்ணும்பொழுது, உங்களுக்கு அவ்ளோ அவ்ளோ புது வேர்ட்ஸ், வெக்காபுலரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இத வச்சு நம்ம இங்கிலீஷ் செக்ஷன்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த எடிட்டோரியல் கோர்ஸ உங்களுக்காக நாங்க லான்ச் பண்றோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த பிடிஎஃப்பா இருக்கட்டும், இல்ல இந்த வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் தரோம். அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போடப்போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்லயே வந்துரும். ஸோ வேர்ட் யூசேஜ் தான் முக்கியம். ஒரு ஆர்சி படிக்கிறீங்க, அதே மாரி நம்மளோட மாணவர்களுக்கு இந்த எக்கனாமி ரிலேட்டடா ஆர்சி வரும்பொழுது தலைய சுத்திரும். என்ன சொல்றாங்கன்னே புரியாது. அதே இந்த எடிட்டோரியல் நம்ம படிக்கும்பொழுது, ஸோ மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சும் அந்த எக்கனாமிக் பேஸ்டு எடிட்டோரியல் நம்ம வந்து அதாவது ஹிந்தி எடிட்டோரியலே குடுத்துர்றாங்க. நம்ம அத எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அருமையா கண்டிப்பா நம்ம எடிட்டோரியல் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த வீடியோன்றது கிடையாது. நம்ம 2024 ஃபெப்ல இருந்து இதுக்காக வொர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அது ஒரு கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் ஒரு பேக்கேஜா மாறிடுச்சு. பாருங்களேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லி எடிட்டோரியல் வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்னேன். 2 எடிட்டோரியல், அந்த சைடு எடிட்டோரியல்ல ஏதாவது ஒரு எடிட்டோரியல் எடுத்துட்டு வந்து, உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இத பாருங்களேன். இப்ப இத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு எடிட்டோரியல் எடுத்துட்டு வந்திருப்போம். அதுல வந்து நாங்க வேர்ட்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? வேர்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நீங்க இந்த வேர்ட கிளிக் பண்ணாலே, அந்த எடிட்டோரியலோட வெப்ஆப்ஸ் பேஜுக்கு போயிடும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப் மாரி தான் அது. அந்த வெப்ஆப்ஸ் பேஜ்ல எத்தனாவது வேர்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இன்கிரிமென்ட் அப்படின்றது 2வது வேர்டா மார்க் பண்ணியிருப்போமா? ஸோ செகண்ட் வேர்ட். ஓகேவா? ஆஃபீஸ் ஹோல்டர் அப்படின்றது சினானிம் குடுத்துருக்காங்க, ஆன்டோனிம் குடுத்துருக்காங்க, தமிழ் மீனிங் குடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லி பிடிஎஃப். ஸோ டெய்லி பிடிஎஃப்ல உங்களுக்கு நாங்க ஒரு எடிட்டோரியல் கவர் பண்றோம். ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல அந்த 2 எடிட்டோரியல் நாங்களுக்கு அது உங்களுக்கு குடுத்துருவோம். கோர்ஸ் டீட்டெயில்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். டெய்லி எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது மண்டே டூ ஃப்ரைடே, நல்லா கவனிச்சுக்கோங்க. மண்டே டூ ஃப்ரைடே மார்னிங் 6 ஏஎம்க்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாரி அதே நாள்ல அந்த டெய்லி எடிட்டோரியல் பிடிஎஃப்ப மண்டே டூ ஃப்ரைடே தினமும் காலையில 7 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு இப்போ 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 இன்னைய தேதி வந்து 20. ஆக்சுவலா இன்னைக்கு சண்டே நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இரவு, ஓகேவா? நைட் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அப்படின்னா, நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அ போன ஃப்ரைடே 17 ஜான்வரியோட கன்டென்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு மார்னிங், சரியா? நாளைக்கு மார்னிங், அதாவது இன்னைக்கு 20ஆம் தேதி தான், கரெக்ட் தானே? ஸோ இன்னைக்கு காலையில 6 மணிக்கு அந்த அந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்துரும். இதுதான் ப்ராசஸ். ஸோ நேத்து வந்த எடிட்டோரியல இன்னைக்கு நீங்க வீடியோவா பார்ப்பீங்க. பிளஸ் அதோட பிடிஎஃப்பாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி. அடுத்து இந்த வீக்லி வெப்ஆப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷன் அப்படின்றது மண்டே டு சாட்டர்டேப்பா. ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ குடுக்குறதும், டெய்லி பிடிஎஃப் குடுக்குறதும் மண்டே டு ஃப்ரைடே. ஆனா, இந்த வீக்லி வெப்ஆப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷன் அப்படின்றது மண்டே டு சாட்டர்டே. இருக்கிற எல்லா எடிட்டோரியலுமே எத்தன எடிட்டோரியல் வரும்? 6x2 12 எடிட்டோரியல்ல இருந்து உங்களுக்கு நாங்க ஒரு எடிட்டோரியல் அப்ராக்ஸிமேட்டா 10 to 15 வேர்ட்ஸ்ன்னு வைங்களேன். ஸோ அப்ராக்ஸிமேட்டா 120 to 150 வேர்ட்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு வீக்லி எவ்ரி மண்டே ஈவினிங் 5 பிஎம்க்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அத தொடர்ந்து மந்த்லி வெப்ஆப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷன் அப்படின்றது இந்த மாசம் முடியுது. இந்த ஜான்வரி 2025 முடியுது. உடனே பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க மந்த்லி கம்பைலேஷன், இந்த ஜனவரி மந்தோட கம்ப்ளீட் பிடிஎஃப்யும் கம்ப்ளீட் வெப்ஆப்ஸ் பிடிஎஃப்யும் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். எங்க அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சர்ப்ரைஸ் பிடிஎஃப் அப்படின்னா என்ன?
அப்படின்றத நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வேண்டாம். இந்த வீடியோல சர்ப்ரைஸ் பிடிஎஃப்லாம் என்னன்னு சொல்லல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா சர்ப்ரைஸ் பிடிஎஃப்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியல் கோர்ஸ். ஓகே. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீ பேக்கேஜ் அகைன் சொல்றேன். ஃப்ரீயா தான் குடுத்துட்டுருக்கோம். நோ காஸ்ட், 0 காஸ்ட் தான் இது. அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் அதாவது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அ நான் போட போற இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றது தினமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சரி ஓகே. நீங்க வெறும் இந்த எடிட்டோரியல் மட்டும் தான் குடுக்குறீங்களா? அப்படின்றா கிடையாது. நம்ம சேனல்ல இத தாண்டி மத்த பிளேலிஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப் டூ மெயின்ஸ் வரைக்கும் எங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஸோ பேங்கிங், எஸ்எஸ்சி அ இன்னும் 2, 3 எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸையும் எங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். ஸோ ஒன் பை ஒன்னா தான் எங்களால பண்ண முடியும். இப்போதைக்கு எடிட்டோரியல், இந்த எடிட்டோரியல் அப்படின்றத நாங்க வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. மேபி இதுக்கப்புறம் வேற ஏதாவது அப்டேட்ஸ் வருது. மேபி இந்த சர்ப்ரைஸ் பிடிஎஃப் அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது அப்டேட்ஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா நான் வீடியோல இந்த மாரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். ஸோ அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அத தாண்டி நீங்க இப்ப தான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும். உங்களோட எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கோ, இல்லன்னா மத்த எதுக்கோ உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க நம்ம கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு we need a video creators and current affairs content creator writers. So as well as the vocabulary content writer. So Hindu editor vocabulary content writer. Okay. So if you are interested, please apply. Send your updated resume to mocktoofficer17@gmail.com. ஓகேவா? ஸோ இதுதான் எங்களோட மெயில் ஐடி. ஸோ அதுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிள் வீடியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிம்பிள் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ we will see in the next video. ஓகேவா? Thank you all. Bye bye.